ஆகவே இங்கேயே அவர் அலுவலகம் அமைத்து இங்கேயே வீடு வீடு பார்த்துட்டாங்க. வீட்டில் இருக்காங்க, பத்மா வீட்டில் இருக்காங்க, பத்மா கண்ணன் வீட்டில் இருக்காங்க. இந்த வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனே பார்த்தா வீடு அவருக்கு கிடைக்கலங்கிறாங்க. எனக்கே வீடு கிடைக்கல. நானும் பார்த்து பார்த்து அழுத்து போனேன். எனக்கு கடை கொடுப்பாங்க, அந்த வீடை பார்த்தா எனக்கு அந்த வாஸ்து பார்ப்பேன், நான் செட் ஆகாது. அதே மாதிரி இவங்க வீடு ஒரு வீடு கிடைச்சி நான் தான் அந்த வாஸ்து செட்டில் அவருக்கு வேண்டாம். அதான் பிரச்சனை ஒழிய சுத்தி விடுவாங்க. இந்த அம்மாவுக்கு வீடு கொடுப்பதற்கு எல்லா சமுதாயத்திலும் பிள்ளைமா சமுதாயத்தில் கூட இப்போ வரும்போது ஒருத்தர் பேசினாரு, எங்க வீடு பெரிய வீடு இருக்கு, அங்கே வேணா இருக்கு சொல்லுங்க, ஒரு ஆயுஷ் போடுங்க. இதுதான் தேர்தல் அலுவலகமாக வச்சுக்கிற போறோம். இந்த மண்டபத்தை அப்படியே வச்சுக்கிற போறோம். நல்லா பாத்ரூம் வெட்டி தான் 2 ஏசியை போட்டு வச்சுக்கிற. இந்த 2 மணமகளோட ஒட்டிட்டு 20 நாளைக்கு மாற்றி ஒட்டிட்டு இதுலேயே ஆஃபீஸ் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். உள்ள தெருக்குள்ள போட்டால் கார் வந்து நின்று போக கஷ்டமா இருக்கும். செட்டு போட்டால் மழை பெஞ்சா ஒழுகும். சில சிரமங்கள் இருக்கு. இது என்ன பிரச்சனையே இல்லை. 2 ஏற்குள்ள நீங்க மாட்டி விடாச்சுன்னா நம்மளால வர்றவங்க நைட் நேரத்தில் படுத்துக்கிறாங்க, உரைக்கிறாங்க, சமையலை கூட பண்ண சொல்லிட வேண்டியதான். நல்லா சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு கட்சி வேலையை பார்க்கணும், கார் நின்றுக்கிறோம். இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே வச்சிருவோம். இதான் சரியா இருக்கும். நமக்கு வெளியூர்காரங்க யாராவது வந்தா கூட எந்த கட்சியில நம்ம கூட்டணி கட்சி வந்தாங்கன்னா தங்கிக்கிறாங்க. நல்ல பாயில வாங்கி எடுத்து போட்டோம்னா படுத்துக்கிட்டு பேசாம படுத்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் டீ கடை இருக்கு, தேவர் திருட்டு நல்லா டீ கடை இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, ஹோட்டல் இருக்கு, அலராணியம்மா வீட்டுக்கிட்ட நல்லா வடையெல்லாம் சுற்றி வைப்பாங்க. நல்லா சாப்பிட வேண்டியதா இருக்க வேண்டியதா. இங்கே ஒரு பொறுப்பாளர் தான் அண்ணா பிஜேபியிலேருந்து ஆளுக்கு ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஆளை போட்டுருவோம். கரெக்டாக கட்சி ஆஃபீஸ் இங்கேயே வச்சிருவோம். அடுத்த வாரத்தில் வந்து திறந்து வச்சிருவோம். கொடிய கிடியில் கெட்டி ஜம்முன்னு திறந்துடும். தேர்தல் அலுவலகமாக ராஜபாளைய தொகுதியுடைய அலுவலகமாக இந்த மண்டபம் தான் இருக்க போகுது. இது ஒரு ஆசையான மண்டபம். நம்முடைய நிகழ்ச்சிகள் நிறைய இங்கே தான் நடத்திருக்கோம். நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கோம். அதனால வந்து இதுதான் எங்களுடைய கவிதா ராணியெல்லாம் வந்து போக ஈஸியாக இருக்கும். சடக்குன்னு வந்துடுவாங்க 2 வீலரில். அங்கே ஒரு இடம் பார்த்தோம், அது உள்ளே போக வேண்டியிருக்கு. போன கூட நம்ம பார்த்த இடமே உள்ளதான் இருந்துச்சு. அது சந்துக்குள்ள, அது சிரமம். இதுனா சல்லு வருவாங்க, சாப்பிட்டு மாரியங்கோல சக்தி மாரியங்கோல சாமியை கும்பிட வேண்டியது. சாமியை கும்பிட்டு வந்து ரெட்டலைக்கு தாமரைக்கு ஓட்டு கேட்க வேண்டியதான், வந்து விற்க வேண்டியதான். இவங்களும் அம்மாவும் வேட்பட முடியும் எம்எல்ஏவும் படக்குன்னு வந்துடுவாங்க. இதில் ரோட்டு மேலே இருக்குது. அதனால இதுதான் நமக்கு தேர்தல் அலுவலகம். அலுவலகத்தை நம்ம 2-3 நாளில் நல்ல நாள் பார்த்து 5ஆம் தேதி திறந்து வச்சுருவோம். 5ஆம் தேதி வச்சுருவோம். 5ஆம் தேதி திறந்து வச்சுருவோம். 5ஆம் தேதி காலையில் வந்துடுறேன், திறந்து வச்சுருவோம்.